ஒரு ஹிஸ்ட்ரியில இந்த டைம்ல நடந்துச்சு அந்த மாதிரி ஒண்ணுமே ஆதாரம் ஒண்ணுமே இது இல்லை இதுக்கு. பட் நம்ம ஒர்க் பண்றதுக்காக வி தாட் இட் இஸ் 1000 years பிஃபோர் 1000 பிஃபோர் எப்படி சொல்லணும், ஃபயர் பவர் கேனன்ஸ் கன்ஸ் இல்லாத இன்னும் கண்டுபிடிக்காத முன்னாடி டைம்ல நினைச்சிட்டு ஒரு ரஃபா 1000 years பேக் நினைச்சிட்டு வி டிசைன் எவ்ரிதிங். பாகுபலி 3 படம் மாதிரி நம்ம நினைக்கலங்க. வாட் எவர் வி ஸ்டார்டட், எது ஸ்டார்ட் பண்ணமோ பாகுபலி கதை எது ஸ்டார்ட் பண்ணமோ அது கன்க்ளூஷனோட முடியுங்க. பட் பாகுபலி நம்ம கதை எழுதும்போது வி ஹேவ் ரிட்டன் சோ மெனி பேக் ஸ்டோரிஸ். அந்த கேரக்டர்ஸ் ஃபுல் ஒரு ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது அந்த கேரக்டர் பார்த்து அவருக்கு எல்லாம் தெரியணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிஃபோர் ஸ்டோரி நிறைய ஒர்க் பண்ணாங்க, இன்பிட்வீன் ஸ்டோரிஸ் நிறைய ஒர்க் பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ட்ராமட்டிக்காக வந்துச்சு. ஸோ அது அந்த ஸ்டோரிஸ் அது கூட சொல்லணும், அது கூட ஆடியன்ஸ் சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால நிறைய படம் மாதிரி இல்லைங்க, டிவி சீரீஸ் மாதிரி, அனிமேஷன் மாதிரி, நாவல்ஸ் மாதிரி, வர்ச்சுவல் மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் பாகுபலி வேர்ல்ட் ஆஃப் பாகுபலி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது இந்த படமோட நிற்காதுங்க சார். பார்ட் 1ல நிறைய பிரமாண்டம் இருந்தது. பார்ட் 2ல என்ன ஸ்பெஷல் இருக்கு? வாரு, காலகையர் அந்த மாதிரி சிடில என்ன? பார்ட் 1ல நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய விஷுவல் கிராண்டியர் இருக்கும். பட் கதையை பார்த்தீங்கன்னா வெறும் கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண அவ்வளோதாங்க. கதை பற்றி ஒன்றுமே சொல்ல. அந்த கேரக்டர்ஸ் நடுவில் என்ன நடக்குது, அந்த கேரக்டர்ஸ் நடுவில் ட்ராமா என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே சொல்ல. ஜஸ்ட் கேரக்டர்ஸ் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ செகண்ட் பார்ட்டில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அந்த கேரக்டர்ஸ் நடுவில் இருக்கிற ட்ராமா. சிவகாமிக்கு பாகுபலிக்கு நடுவில் என்ன நடக்குது, பாகுபலிக்கு தேவசேன நடுவில் என்ன நடக்குது, இந்த ஒரு கேரக்டருக்கும் கட்டப்பாக்கும் பல்வாழ் தேவனுக்கு நடுவில் என்ன நடக்குது, எல்லா கேரக்டர்ஸ் நடுவில் நடக்கிற கதை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுங்க. அண்ட் பீயிங் பாகுபலி எவ்ரிதிங் வில் ஹேப்பன் ஆன் அ கிராண்ட் ஸ்கேல். அதாவது இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் தமிழில் எடுக்கணும்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ஆர்டிஸ்ட் யாராக இருப்பாங்க? எனக்கு பாகுபலி அண்ணா பிரபாஸ் தவிர வேறு யாருமே எனக்கு கண்ணு தெரியாது. எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வேற யாருக்குமே வேற கேரக்டர் மைண்டில் வராது. அப்படியே தேவசேனா ஸ்வீட்டி தான், சிவகாமியான ரவிகிருஷ்ணன் தான், கட்டப்பான்னா சத்யராஜ் சார் தான். அது மட்டும்தான் இருக்குவாங்க. வேற இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ டு இமேஜின் எனி ஒன் எல்ஸ். சார், பாகுபலி ஃபர்ஸ்ட்ல தமனாவுக்கு அதிகமாகவும் அனுஷ்காவுக்கு கம்மியாகவும் இருந்தது. செகண்ட்ல அனுஷ்கா ஜாஸ்தியா, தமனா கம்மியா இருக்கணும். எக்ஸாக்ட்லி கரெக்டுங்க, அதுதான் கேள்வியிலே ஆன்சர் கூட இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். And are you doing Mahabharat next? இல்லைங்க, உடனே இல்லைங்க. பாகுபலி உடனே என்ன பண்ணோன்னு எனக்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. மகாபாரதம்னா பாகுபலி இவ்வளோன்னா மகாபாரதம் இவ்வளோ இருக்குங்க. அது எடுக்கிறதுக்கு எப்போ பண்ண முடியும் தெரியலங்க. பட் உடனே டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க சார். கட்டப்பாவால சார் ஆல்மோஸ்ட் அங்கே ஃபர்ஸ்ட் பார்ட் ஷூட்டிங் பண்ணும்போதே நிறைய ட்ராமா பார்ட் ஒரு 30 to 40% சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். ஸோ செகண்ட் பார்ட்டில் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்ததை ஷூட்டிங் பண்ணுறதுல மேக்ஸிமம் ஆக்ஷன் பார்ட் தான். ட்ராமா பார்ட் ரொம்ப கம்மி இருந்துச்சு. மேக்ஸிமம் ஆக்ஷன் பார்ட் தான் எடுத்தோம். சார், கட்டப்பாவில் கர்நாடகாவில் ஒத்தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது, உண்மையாது சார்? இப்போ கான்ட்ரவர்சி எதுக்கு சார்? இப்போ ஹாப்பியாக ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு வந்தோம். அந்த ஹாப்பினஸ்ல இருக்கலாம். அது வந்தப்போ பேசலாம். பாகுபலி 1ல actually அந்த feedback was then you actually did you change the script while இல்லங்க, ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபுல் கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. இது சீக்வல் இல்ல. ஒரு படம் ஹிட் ஆச்சு, ஸோ இது பேஸ் பண்ணி இன்னொரு படம் எடுக்கலாம் அந்த மாதிரி சீக்வல் கிடையாதுங்க. ஒரே ஸ்டோரி, பிகினிங் அண்ட் வரைக்கும் ஒரே ஸ்டோரி. ஸோ அது அந்த பெரிய ஸ்டோரி ஒரு படத்துல ஃபுல்லாக சொல்ல முடியாது. அதனால தான் 2 பார்ட்டாக பண்ணோம். ஸோ ஸ்டோரி சேம் ஸ்டோரி. ஸோ அதில் பெருசாக பட் ஆக்ஷன் சீன்ஸ் கொஞ்சம் கிராண்டியர் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ண தவிர கதையில் கேரக்டர்ஸில் எந்த சேஞ்சுமே இல்லை. சார், பாகுபலி 2 கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுமா சார்? அதான் ஐ திங்க் ஐ ஆல்ரெடி ஆன்சர் தட் கொஸ்டின். சார், மதன் கார்கி ஹீஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஹீஸ் லைக்
எப்படி ஆக்சுவலாக வந்து ஸ்டோரி டைலாக் ரைட்டர்ஸ் அண்ட் லிரிசிஸ்ட் வந்து கதைக்கெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து அதுக்கு எந்த மாதிரி லிரிக்ஸ் பண்ணணுமோ எந்த மாதிரி வசனம் எழுதணுமோ ஜஸ்ட் அது மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் மதன் கார்கி வந்து இதில் ஹீஸ் லைக் இன்னர் கோர் டெக்னீஷியன். நோ நான் ஆக்சுவலாக அவர் எழுத after he written the lyrics, in fact we have changed the lyrics in Telugu. Based on his Tamil lyrics, we have changed the lyrics in Telugu, and I changed some of my shots based on his lyrics and dialogues. And I think பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காலக்கேர் லாங்குவேஜ் அது கூட அவர் எழுதினாங்க, ஒரு லாங்குவேஜே எழுதுனாங்க அது அந்த 30 மினிட்ஸ்க்காக கில்கி லாங்குவேஜ்னு சொல்லிட்டு. ஸோ ஹீஸ் அ பார்ட் ஆஃப் த இன்னர் கோர் குரூப் மதன் கார்கி. எண்ணம் இருக்கா, ஐடியா இருக்கா சார்? இப்போ ஏற்கனவே அதான் சொன்னேன் சார், நிறைய ஹீரோஸ் வச்சு நிறைய படம் பண்ணோம், அதெல்லாம் இருக்கு, நிறைய பேசிட்டு இருக்கோம். பட் அட் த ப்ரெசென்ட் இந்த டைம்ல வந்து பாகுபலி தவிர வேற ஒண்ணுமே மைண்ட்ல இல்லைங்க சார். இன்னும் பாகுபலி முடிக்கல சார், மகாபாரத் வரைக்கும் சார். கட்டப்பான்ற ஒரு கேரக்டர் சத்யராஜ் மொட்டை தலையில கால வச்சு நடிச்சீங்க இல்லையா சார்? அது கொஞ்சம் பயந்து தான் நடிச்சு சொன்னீங்க ஆல்ரெடி பண்ணல. இப்போ அதே மாதிரி இந்த சைட் பார்ட் 2ல வந்து ஒரு பயந்து நடிச்ச காட்சிகள் என்னன்னு சொல்ல முடியுமா நீங்க? சார் அது ஒரு எமோஷனல் இதுனா, பார்ன் இன் சென்னை எனக்கு தெரியும் சத்யராஜ் சார் எவ்வளோ பெரிய ஸ்டாருன்னு. అండ్ రాజమౌళి సార్ வந்து ஷார்ட்ஸ் சொன்னார் படంలో இது பாகுபலி சீன் சொல்லும்போது அம்மா பயங்கரமாக இருக்குன்னு நினச்சேன். பட் அது சத்யராஜ் சார் ஆகும்னு அப்போ வரைக்கும் தெரியல. ராஜமௌழி சார் சொன்னார் அந்த கேரக்டர் நான் சத்யராஜ் சார்னு கேட்குறேன். அப்பா அதுக்கு முன்னாடி படம் மிக்சின்னு பண்ணோம், சத்யராஜ் சார் அப்பா கேரக்டர் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. கேட்டால் அந்த சத்யராஜ் சார் நானும் ரொம்ப க்ளோஸ். நான் சொன்னேன் சார் அது அவர் பெரிய ஸ்டாரு, அங்கே போய் அதெல்லாம் இந்த கேரக்டர் பண்ணுவாரான்ட்டு ட்ரை பண்ணலாம்னு கேட்டார். பட் சத்யராஜ் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்தார். அந்த சீன் வரும்போது 2 days எனக்கு டென்ஷன். ராஜமௌழி சார் கூட சத்யராஜ் சார் சொன்னார் இது கேரக்டர் தான் டென்ஷன் ஆகாதுன்னு சொன்னார். பட் பார்ட் 2 அந்த மாதிரி டென்ஷன் பாவம் ராஜமௌழி சார் கொடுக்கல. தேங்க்யூ சார். பிரபாஸ் சார், தமனாவோட பாம்பே ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்போ சார் அப்பாயின்மெண்ட்டு? சார் அது தமன்னா தான் சொல்லணும் சார், அவர் தான் பிஸி, எனக்கு மேலே நான் ஒரே படம் தான் பண்ணுறேன் 5 yearsலேருந்து. அவர் தான் 50 படம் பண்ணுறாரு. தமன்னா when should I come? Do you fancy a direct market in Tamil? Sir, I didn't get you, sir. Sorry. Do you expect a market in Tamil? I mean direct market like you know. Hope if I can get some more audience in Tamil, it's great. Thank you. Sir, I was born in Chennai. One day I'll do Tamil film definitely. பாகுபலி வந்து உங்களை தவிர வேற யாரும் நினைச்சு பார்க்க முடியும்னு டைரக்டர் சொல்றாரு சார். உங்களுடைய கருத்து என்ன? Yeah, even I can't think anyone. பாகுபலினா நாதா சார். ஃபர்ஸ்ட்லேருந்து நாம் when we started the film itself, when we start beginning of the film itself, it is a fictitious film, complete fiction. அது வந்து இங்கே நடந்தது இல்லை, ஹிஸ்ட்ரியில் ஒன்றுமே இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி fictitious film. So I don't think there is anything that you can take as an offense. Completely everything is fiction, and we haven't and being a film that such a big film, being invested so much of money in it, we want each and every section of the society to watch the film. We cannot segregate someone. We cannot say these people are not ours and it's okay if this many people see the film. We are not in a position to do that. We want each and every one of the audience to watch our film. So there is no way we go against anyone. நான் போன முறை உங்கள்கிட்ட பிரஸ் மீட்ல கேட்டேன், இந்த படம் அடிமைப்பினுடைய பாதிப்பு அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னீங்க. வேற புரியல. ஆமான்னு சொன்னேன். ஆமா அடிமை. சாரி, I didn't understand what. பாதிப்பு இன்ஸ்பிரேஷன். ஓகே, நான் ஆமான்னு சொன்னேன். ஆமா சார், நான் அந்த படமே பார்க்கல சார். இல்ல எங்க அப்பா வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் உள்ள ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்னு சொன்னீங்க. அந்த பதிவு என்கிட்ட இருக்கு சார். நீங்க பாருங்க சார், நான் டெஃபினட்டா வந்து அந்த படம் பற்றி தெரியாது. நான் டெஃபினட்டா அது இன்ஸ்பிரேஷன் சொல்லுமே டெஃபினெட்லி இருக்காது. பட் டெஃபினெட்லி வந்து
எம்ஜிஆர் சார், என்டிஆர் சார், ராஜ்குமார் சார் எல்லா லாங்குவேஜஸ்லும் சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல்ஸ் படம் எடுத்தாங்க. அது வந்து டெஃபினட்டாக ஒரு இன்ஸ்பிரேஷன் டெஃபினட்டாக இருக்கும். பட் டைரக்டா அது அந்த படம்லேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியல. சொன்னேன் தவிர காப்பின்னு சொல்லலை. நான் சொல்றது தப்பா எடுக்காதுங்க. நான் I didn't see the film, and if I saw the film, if I take something from an old films that has done by MGR or Shivaji Ganesan sir, நான் பெருமையா சொல்வேன் that I have taken something from them. They are legends, they are masters. If you take something from them, I feel happy, I feel great about it.